ஓகே, எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 2வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் இணைந்து வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நாம் இணைந்து வாசிக்க போகிறோம். பைபிள் இல்லாதவங்க டிஸ்பிளே பார்த்து வாசிக்க அன்போடு கேட்கிறேன். பக்கம் 335, புதிய ஏற்பாடு 334, இணைந்து வாசிப்போம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் அவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றெழுது. இன்னொரு வாட்டி, ஜெயங்கொள்ளுகிறவன் அவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றெழுது. எல்லாரும் என்ன கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தில் ஜெயங்கொள்ளுகிறவன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நாம் எடுத்து அதிலிருந்து ஒரு சில காரியங்களை இன்றைக்கி தியானிக்க போகிறோம். இப்போ ஸ்கூலில் படிக்கிற இல்லை காலேஜில் படிக்கிற ஒரு பிள்ளைகிட்ட நம்ம போய் ஜெயிச்சிட்டியா அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவனுக்கு அதுக்கு முன்பாக ஒரு எக்ஸாம் இருந்ததுன்னு அர்த்தம். அவன் ஏதோ ஒரு டெஸ்ட்டை கடந்து வந்திருக்கிறான் என்பது தான் அர்த்தம். இந்த இடத்துல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அப்படிங்கிற வார்த்தை வர்றதுனால நம்ம ஜெயிக்க வேண்டிய பகுதிகள் இருக்கிறது என்பது தான் அதனுடைய அர்த்தம். ஒரு தேவ பிள்ளை தங்களுடைய வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டிய 3 காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு செய்திக்கு தலைப்பு கொடுக்கணும்னா, ஒரு தேவ பிள்ளை ஜெயிக்க வேண்டிய 3 காரியங்கள். ஜெயிக்கிறவங்களுக்கு தான் ஆண்டவர் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். பரலோகத்தில் போய் அந்த நித்திய வாழ்வை சுதந்திரிக்கணும்னா நம்ம ஜெயிக்கணும், ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். நாம் ஜெயிப்பதற்காகவே அழைக்கப்பட்டவர்கள், தோற்பதற்காக அல்ல. சத்துரு தான் தோற்பானே தவிர தோற்று போகிறவன் சாத்தான், தோற்க வைப்பவனும் சாத்தான். ஆனால் ஆண்டவர் நாம் ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். நம்ம ஜெயிப்பதற்காகவே அழைக்கப்பட்டவர்கள். ஆமாம். அதனால் நாம் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ஒரு தேவ பிள்ளை ஜெயிக்க வேண்டிய 3 காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். எல்லாரும் வலது கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். 1, உலகம், மாமிசம், பிசாசு. இன்னொரு வாட்டி, உலகம், மாமிசம், பிசாசு. இன்னொரு வாட்டி, உலகம், மாமிசம், பிசாசு. இந்த 3 காரியத்தை ஒரு தேவ பிள்ளை ஜெயிக்கணும். ஜெயிச்சா என்ன நடக்கும்னா, ஜீவ விருட்சத்தின் கனியை அவர் புசிக்க கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். எல்லாரும் எடுத்து வாசிக்கலாம். 1 யோவான் 2வது அதிகாரம் அதனுடைய 15, 16, 17 வசனங்களை நாம் இணைந்து வாசிக்க போகிறோம். 1 யோவான் அதனுடைய 2வது அதிகாரம் 15, 16, 17 வசனங்களை நாம் இணைந்து வாசிக்க போகிறோம். 1வது காரியம், உலகம். உலகத்தை எப்படி ஜெயிக்க முடியும், உலகம்னா என்ன அப்படிங்கிறத நாம் தியானிக்க போகிறோம். இணைந்து வாசிக்கலாம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமான உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போ, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்னென்றைக்கும் நிலைத்திருப்பார். அப்போ உலகம் அப்படின்னா அதற்குள்ள 3 காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3மே உலகத்திலிருந்து உண்டானவைகள். இது 3மே ஆண்டவரிடத்திலிருந்து வந்த காரியம் கிடையாது. இதெல்லாம் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகிய 3ம் உலகத்தினால் உண்டானவைகள் அப்படின்னு வேதம் சொல்கிறது. அப்போது ஒரு தேவ பிள்ளை முதலாவது ஜெயிக்க வேண்டிய காரியம் என்னென்னா, உலகத்தை ஜெயிக்கணும். உலகத்தை ஜெயிக்கணும்னா இந்த 3ஐயும் நம்ம ஃபஸ்ட்டு ஜெயிக்கணும். உலகத்திற்குள்ள இதெல்லாம் இருக்கிறதுனா மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. மாம்சத்தின் நிச்சயம்னா தெரியும், மாம்சம் விரும்புகிறபடி வாழ்கிற வாழ்க்கை, விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம், மேலும் உலகத்துக்கு அடுத்த காரியங்கள். மாம்சம் விரும்புகிறபடி வாழ்கிற ஒரு வாழ்க்கை மாம்சத்தின் நிச்சயம். 2வது கண்களின் நிச்சயம். 3வது ஜீவனத்தின் பெருமை. லஸ்ட் ஆஃப் த ஃப்ளஷ், லஸ்ட் ஆஃப் த ஐஸ் அண்ட் ப்ரைட் ஆஃப் லைஃப் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இந்த 3ம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே என்னென்றைக்கும் நிலைத்திருப்பான் அப்படின்னு வேதம் சொல்கிறது. ஓகே, மாம்சத்தின் நிச்சயம் நான் சொல்லிட்டேன். கண்களின் நிச்சயம், நம்ம பார்வை பரிசுத்தமாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறான். செகண்ட் சைட் இஸ் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முதல்ல நாம் பார்க்குறது பரவாயில்ல, ஆனால் 2வது அதை உற்று பார்த்து நம்ம கவனிப்போம் பார்த்தீங்களா, அந்த பார்வை டேஞ்சரஸ். ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் டெய்லி தான் அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை பார்க்குறாங்க, அதன் கனியை பார்க்குறாங்க, ஆனால் ஒன்றுமே இல்லை, அப்படியே போயிடுறாங்க. ஒரு நாள் அதை பிசாசு சொல்கிறான், அதை அந்த பழம் இப்படி இல்லையே, அது நீங்கள் தேவர்களை போல இருப்பீங்கன்னு சொன்ன உடனே அவங்க பார்வை அப்படியான செகண்ட் சைட் அதை உற்று பார்க்குறாங்க. வேதம் சொல்கிறது, அவள் அதை கண்டு பார்த்தாள், பறித்தாள், புசித்தாள். பார்வை பரிசுத்தமாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். கண்களின் நிச்சை, இதை நாம் ஜெயிக்கணும். மாம்சத்தின் நிச்சயம் ஜெயிக்கணும். 2வது கண்களின் நிச்சயம். கண்களை நம்ம தூய்மையாக்கணும், ஆண்டவர் இடத்துல கேட்கணும். ஏன்னா நான் எப்பவும் வாலிபர் கூட்டத்தில் எல்லாம் சொல்லும்போது சொல்லுவேன், கண்ணு ஒரு கேமரா போல். கேமரா பார்த்துருக்கீங்களா? கேமரா போல் இது கேப்சர் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம எதெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் அப்படியே ரெக்கார்ட் ஆகும்.
காது வந்து ஒரு மைக்கை போல், இந்த மைக்கை போல் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி ஆடியோஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி எங்கே ஸ்டோர் பண்ணணும் தெரியுமா? இருதயத்தில் ஸ்டோர் பண்ணணும். ஹார்ட் டிஸ்க் உள்ளே இருக்குது, அதில் ஸ்டோர் பண்ணணும். அதுக்கப்புறமா நமக்கு உள்ளே இருந்து எது தான் வரும்னா, நம்ம எதை ஸ்டோர் பண்ணுறோமோ அதுதான் வெளியே வரும். இன்புட் போகிறது தானே அவுட்புட் வரும். அதனால தான் சினிமா பார்க்காதீங்க, சீரியல் பார்க்காதீங்க, சும்மா இப்போ ஃபுல்லாக ரீல்ஸ் தானே, டைம் அப்படியே அடிச்சு விட்டு போயிட்டே இருக்கிறது. எது வருதுன்னே தெரியாது. சின்ன பிள்ளைங்க முதல் சும்மா உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணுறது. இதெல்லாம் நம்மளை ஃப்ளஷை, நம்முடைய மாம்சத்தை திருப்திப்படுத்தி கொண்டே இருக்கும். நம்ம தெரியாமல் அப்படியே ஸ்க்ரோல் பண்ண நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணி இது நமக்கு உள்ளத்தில் போக போக நம்முடைய சிந்தையே அதை அஃபெக்ட் பண்ணிடும். ஒரு கட்டம் வரும்போது மாம்சத்தை நிச்சயம், இந்த கண்களை நிச்சயம், கண்ணை நம்ம காத்துட்டோம்னு வைங்க, பெரும்பாலான பிரச்சனையிலேருந்து மாறிடலாம். நீதிமொழிகளோட வசனம் இருக்குது, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். இருதயத்தை காக்கிறது எப்படி? கண்களையும் காதுகளையும் நம்ம காத்தா தான் இருதயத்தை காக்க முடியும். ஏன்னா வெளியே இருந்து உள்ளே போகிறத ஃபஸ்ட்டு தடுக்கணும். வாசல் அடைக்காமல் உள்ளே இருக்கிறது சேஃபாக இருக்க முடியாது. கண்களை நிச்சயம். யோபு சொல்லும்போது சொல்லுவார், என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாக இருப்பது எப்படி. இந்த வார்த்தை கவனிங்களேன். என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணிட்டேன், அவருடைய பொருத்தனை. இனிமேல் நான் ஒரு கன்னிகை மேல் நினைப்பாக இருப்பது எப்படி? ஒவ்வொரு நாளும் நாம் சொல்லணும், ஆண்டவரே என்னுடைய பார்வை உமக்கு ஏற்றதாக இருக்கட்டும், என் நினைவுகள் உமக்கு ஏற்றதாக இருக்கட்டும், என் உணர்வுகள் உமக்கு ஏற்றதாக இருக்கட்டும், நான் நடக்கிற வழி உமக்கு ஏற்றதாக இருக்கட்டும். நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீர் காட்டுகிற பாதையில் நான் செய்ய விரும்புகிறேன் அப்படிங்கிற அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்தால் இந்த கண்களை நிச்சயம் மேற்கொள்ளலாம். ஆமாம். நல்ல கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. டி மேஜர். நான் பார்க்கும் பார்வை எல்லாம் ஏற்றனவா இருப்பதாக. நான் பார்க்கும் பார்வை எல்லாம் உமக்கு ஏற்றனவா இருப்பதாக. நான் நடக்கும் பாதை எல்லாம், ஓ நான் நடக்கும் பாதை எல்லாம் உகந்தனவாய் உமக்கு உகந்தனவாய். நான் பார்க்கும் பார்வை, நான் பார்க்கும் பார்வை எல்லாம் உமக்கு ஏற்றனவாய். ஓ நான் பார்க்கும் பார்வை எல்லாம் உமக்கு ஏற்றனவாய் இருப்பதா. ஓ நான் நடக்கும் வழிகள் எல்லாம், ஓ நான் நடக்கும் பாதை எல்லாம் உகந்தனவாய் உகந்தனவாய் இருப்பதாக. உமக்கு உகந்தனவாய். எனது மணவாளரே, எனது மணவாளரே, என் இதய ஏக்கமே. இனியவரே இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை எதை ஜெயிக்கணும்? முதலாவது உலகத்தை ஜெயிக்கணும். உலகத்திற்குள்ள மாம்சத்தின் நிச்சயம் உண்டு, கண்களின் நிச்சயம் உண்டு. மூன்றாவது ஜீவனத்தின் பெருமை. ஜீவனத்தின் பெருமைனா நான் என்கிற அகங்காரம் சிலருக்கு இருக்கும், நமக்கு இல்லை, நிறைய பேருக்கு அப்பப்போ வரும். நான் யார் தெரியுமா? யார்? மனுஷன், அவ்வளோதான். மண், அவ்வளோதான். மண்ணிலேருந்து எடுக்கப்பட்டது. ஒரு பாஸ்டர் அன்னைக்கு சொன்னாங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது என்கிட்ட வந்து இப்போ ஒருத்தர் கேட்குறாரு, நீ யார் அப்படின்னு கேட்டால் நான் சொல்லுவேன், என் பேர் ஃப்ராங்க்லின். அவர் சொல்ல, உன் பேரை நான் கேட்கலடா, நீ யார்? அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, என் வீடு வந்து இப்படி கொல்லங்கோடு பக்கம், ஊரம்பு சுழால் பக்கத்தில். ஊர் பேர் கேட்கல, நீ யார்? அப்போ நான் சொல்லுவேன், என் அப்பா பேரை சொல்லுவேன், நான் இந்த ஆளுடைய மகன். டேய், உன் அப்பா பேரை நான் கேட்கல, நீ யாரா அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன், நான் யார்? நான் சொல்லுவேன் உடனே, நான் இந்த கோர்ஸ் முடிச்சிருக்கேன், நான் இந்த ஆள். டேய், உன் படிப்பை நான் கேட்கல, நீ யார்? அப்போ நான் சொல்லுவேன், நான் வந்து இந்த வேலை பார்க்குறேன், நான் இந்த ஆள். டேய், உன் வேலையை கேட்கல, நீ யார்? அப்போ தான் நான் யோசிப்பேன், நான் யார்? ஆமாம், அப்போ தான் நமக்கு உணர்வு வரணும், நம்ம மனுஷங்க, அவ்வளோதான். எல்லாருமே மனுஷங்களை நம்ம மனுஷங்களாக பார்க்கணும். நான் யார், நீ யார், பெருமை. இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வந்து சில நேரத்தில் இல்லை,
ஸ்டேட்டஸ் பார்க்குறது ஈகோ. நான் இன்னார் கூட தான் பழகுவேன், என் ஸ்டேட்டஸ்க்கு இருக்கிறவங்க கூட. நான் இந்த ரோட்டில் போகும்போதெல்லாம் அந்த எத்தனையோ பேர் படுத்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில், அவங்கள நம்ம பார்க்கணும். அனாதை இல்லங்களுக்கு நம்ம போய் பார்க்கணும். அப்போ தான் நம்மளுடைய வேல்யூ நமக்கு புரியும். நாம் எப்போவுமே நம்ம இந்த ரீல்ஸ்லையும் இதிலெல்லாம் பார்த்து நம்மளை விட பயங்கரமாக வாழ்கிறவங்கள பார்க்குறதுனால தான் நாம் முறுமுறுப்போம். ஆனால் நம்ம விட கீழே இருக்கிறவங்கள பார்த்துட்டோன்னு வைங்களேன், நாம் நன்றி சொல்லுவோம். நன்றி ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை, எல்லாம் மாயை மாயை மாயைன்னு பிரசங்கி சொல்கிறார். எல்லாமே மாயை. இந்த உலகத்தில் நாம் சம்பாதிக்கிற எல்லாமே மாயை. நாம் ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறது மட்டும்தான் நிரந்தரமாக இருக்கும். மிச்சம் எல்லாமே மாயை தான். பண ஆசை எல்லா தீமைக்கு வேற இருக்கிறதுன்னு வசனம் சொல்லுது. 1 தீமோத்தேயு 6:10 அந்த வசனத்தை டிஸ்பிளே பண்ணுவீங்களா? 1 தீமோத்தேயு 6:10 பண ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவக்குத்தி கொண்டிருக்கிறார்கள். அதாவது விசுவாசத்தை விட்டே வழுக செய்வது எதுன்னா பண ஆசை விசுவாசத்திலேருந்து வழுகி செய்திருச்சு. அதாவது பணத்திற்கும் விசுவாசத்திற்கும் என்ன சம்பந்தம்? பணம் ஒரு டூல். நமக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பணம் தேவை. ஆனால் நம்முடைய ஃபோக்கஸ் அதன் மேலே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா நம்முடைய விசுவாசத்தை அது பறிச்சிடும். அநேகர் தங்களை குத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு வேதம் சொல்கிறது. நல்ல ஒரு எக்ஸாம்பிள் புதிய ஏற்பாட்டில் இருக்குது. அப்போஸ்தலர்ல நாம் வாசிக்கும் போது அனனியா சப்பீராள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருந்தாங்க. அவங்க தங்களுக்கு இருந்த காணியாட்சி, அதாவது நிலங்கள் சொத்துக்களை எல்லாம் கொண்டு விற்கிறாங்க. விட்டுட்டு ஆண்டவர் அங்கே அப்போஸ்தலர்களுடைய பாதத்தில் கொண்டு ஒரு பகுதியை வச்சுட்டு ஒரு பகுதியை வஞ்சிச்சு வீட்டில் வச்சுட்டாங்க. அந்த காலத்தில் ஆதி அப்போஸ்தலர் சபையில் என்னென்னா, நமக்கு இருக்கிற சொத்துக்களை எல்லாம் நாம் விற்று சபையில் கொண்டு வந்து வைக்கணும். ஏன்னா பொதுவாக எல்லோரும் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ எனக்கு ஒரு 10 ஏக்கர் இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் அப்படி பார்க்குறாங்க, 10 ஏக்கரா, சரி ஒரு 20 ஏக்கர் 20 ஏக்கர் நிலம் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதை விட்டுட்டு அந்த அமௌண்ட்டை கொண்டு வந்து சர்ச்சில் வைக்கிறேன். இப்போ உங்களுக்கு எவ்வளோ இருக்குது? எனக்கு 20னா உங்களுக்கு ஒரு 50ஆவது இருக்க வேண்டாமா? அப்போ 50 ஏக்கர் இடம் இருக்க ஒரு ஆள், அவங்க அதை விட்டுட்டு கொண்டு பாதத்தில் வைக்கிறாங்க. இன்னொருத்தங்களுக்கு 10 சென்ட் 5 சென்ட் எல்லாருமே விட்டுட்டு பாதத்தில் கொண்டு காசை வைக்கிறாங்க. எதுக்குன்னா எல்லா அமௌண்ட் இங்கே வந்தது பிறகு எவ்வளோ இருக்குன்னு பார்த்து எல்லாருக்கும் பொதுவாக ஷேர் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் ஈக்குவலாக. அந்த ஒரு ஏற்றத்தாழ்வு வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக ஆதி அப்போஸ்தலர் சபையில் இது இருந்துச்சு. எல்லாவற்றையும் பொதுவாக அனுபவித்தார்கள். உங்கள் ஆகாரங்களை பண்டசாலையில் கொண்டு வாருங்கள் வசனம் இருக்குது பார்த்தீங்களா? எல்லாத்தையும் சபையில் கொண்டு வந்து அவங்க பொதுவாக அனுபவித்தாங்க. இப்போ இந்த அனன்யா சப்பீரால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பகுதியை வஞ்சிச்சு வச்சாங்க. அவங்கக்கிட்ட யாருமே கேட்கல, கொண்டு வாங்கன்னு யாருமே கேட்கல, அவங்களா விற்றாங்க. ஆனால் ஒரு பகுதியை வச்சுட்டு மற்றதை கொண்டு அப்போஸ்தலர் பாதத்தில் பேதுருக்கிட்ட கொண்டு வைக்கிறார். இப்போ பேதுரு கேட்குறார், மிஸ்டர் அனன்யா இவ்வளோ தாங்க விட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், ஆமாம் இவ்வளோதான் அப்படின்னு தேவ சமூகத்தில் போய் சொல்கிறார். அங்கேயே விழுந்து இறந்துடுறார். அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணிவிட்டு அந்த வாலிபர்கள் வாசலில் வர்றதுக்கு முன்னாடி அம்மா வராங்க. சப்பீரால் இதே பொய்யை சொல்கிறாங்க, இவ்வளோக்கு தான் விட்டீங்களா? ஆமாம். அங்கே விழுந்து தேவ சமூகத்தில் இறந்தார்கள் என்று ஒரு பெரிய எக்ஸாம்பிள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஜீவனத்தின் பெருமை, பண ஆசை, செல்வந்தனாக வேண்டும் அப்படின்னு போராடுகிற போராட்டம் ஒரு நாள் நமக்கு அது செழிப்பை தராது. ஷார்ட்கட்டில் நம்ம எப்படியோ பணக்காரனாய் ஃபேமஸ் ஆகணும், அங்கே பெரிய ஆளாகணும். ஆண்டவர் நம்மை நேர் வழியாக நடத்துவார். நம்முடைய தொழிலை ஆசீர்வதித்து அதிலிருந்து வருமானத்தை பெருக்கி அப்படி தான் கொண்டு வருவாரே தவிர ஷார்ட்கட்டில் எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் கம்மியாக வந்துச்சு, பரவாயில்ல. நாம் நினைக்கிறோம் லாட்ரி அடிச்சிச்சுன்னா, 1 கோடி லாட்ரி அடித்தா நான் சந்தோஷமாக இருப்பேன், பெரிய ஆளாயிடலாம். இல்லை, எனக்கு பர்சனலாக ஒரு ஃபேமிலியை தெரியும், 1 கோடி லாட்ரி அடிச்சிச்சு. ஆனால் இன்றைக்கி அவங்க வாடகை வீட்டில் இருக்கிறாங்க தெரியுமா? நாம் நினைக்கிற அதெல்லாம் நம்மளுடைய மைண்டு தான். நம்ம நினைக்கிறோம் அப்படி நடந்துச்சுன்னா இப்படி நடந்துடும். எதுவுமே இல்லை. உலகத்தில் உள்ளது மேலே நம்ம கண்களை வைக்கவே கூடாது. நம்ம ஆண்டவர் மேலே கண்களை வச்சு போகணும். பைபிள் சொல்லுது, பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளே நாடுங்கள். முதலாவது நாம் ஜெயிக்க வேண்டிய ஒரு பகுதி எதுன்னா, உலகத்தை ஜெயிக்கணும். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதை 3ஐயும் நாம் ஜெயிக்கணும். நாம் அப்போ தான் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். கிறிஸ்தவர்களுக்கு போராட்டம் உண்டு. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு யுத்தக்களம். ஒவ்வொரு நாளும் ஜெயிக்கணும். நாம் ஒவ்வொரு நாளும் இதெல்லாம் வந்துட்டே தான் இருக்கும். ஒரு மனுஷன் பைக்கில் மீன் விற்றுட்டு இருந்தாராம். மீன்களை வாங்குவார், கொண்டு போய் செல் பண்ணுவார். அவர் கொஞ்சம் மீன்களை வாங்கி செல் பண்ணிட்டு அவர் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுவார். அப்படியே நாட்கள் போச்சு. ஒரு நாள் அவர் மீன்களெல்லாம் விட்டுட்டு அப்படியே பைக்கை ஓரமாக வச்சுட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. ஒரு மனுஷன் அப்படியே வரார், வந்துட்டு கேட்குறாரு, என்னையா மீன் இல்லையா அப்படிங்கிற. அவர் சொல்கிறார், இல்லையா மீன் இல்லை, முடிஞ்சிருச்சு இன்னைக்குள்ள, அவ்வளோதான். அப்போ சொல்கிறார், டைம் இன்னும் சாயங்காலம் ஆகல, இன்னும் டைம் இருக்குது. நீங்கள் நாளையிலேருந்து என்ன பண்ணுங்கன்னா, இன்னும் நிறைய மீன்களை வாங்குங்க. வாங்கி இன்னும் செல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? காசு கிடைக்கும், இன்னும் நிறைய காசு கிடைக்கும். அப்போ அவர் கேட்டாரா, அப்போ அந்த காசை வச்சு என்ன பண்ணுறது? இன்னும் நிறைய மீன்களை வாங்குங்க. அப்புறம் ஒரு கடையை போடுங்க, அப்புறம் ஒரு கம்பெனியை வைங்க, எக்ஸ்போர்ட் பண்ணலாம், ஃபிஷ் எக்ஸ்போர்ட்.
வெளிநாடுகளுக்கு மீன்களை அனுப்பலாம், இன்னும் சம்பாதிக்கலாம். அப்புறம் பெரிய கார் வாங்கலாம், பங்களா வைக்கலாம், அது வாங்கலாம், இது வாங்கலாம். ஓகே, கடைசியாக உங்கள் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கலாம். அதுக்கப்புறம் நிம்மதியாக இருக்கலாம். அப்போ அந்த மனுஷன் கேட்டாரான், இவ்வளோ நேரம் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் இங்கே? இவ்வளோ நேரம் அமைதியாக நிம்மதியாக தானே படுத்து தூங்கிட்டு இருந்தேன், ஏன் நிம்மதியாக கெடுத்தேன்னு கேட்டால். இதே போல் தான் நமக்கு நம்ம பர்பஸ் இது கிடையாது. நம்ம மனசு அதுக்கு மேலே வச்சு இது நடக்கலையா ஆண்டவர் வேண்டாம். இல்லை, நம்முடைய வாழ்க்கை நோக்கம்லாம் ஆண்டவர், அவரோட இணையணும். ஒரு குறுகின வாழ்க்கை, கொஞ்ச காலம்தான் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். அந்த வாழ்க்கை கண்கள் ஆண்டவர் மேலே பதிய வச்சு ஓடிட்டே இருக்கணும். மாம்சத்தின் நிச்சை, கண்களின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமையாகிய இந்த மூன்றும் உலகத்தினால் உண்டானவைகள். இதை மூன்றையும் ஜெயிக்கணும். இன்னொரு பகுதி என்னென்னா, உலகத்திலிருந்து போராட்டங்கள் வரும். ஒரு தேவ பிள்ளைக்கு உலகத்திலிருந்து எதிர்ப்புகள் கண்டிப்பாக வரும். எத்தனை பேர் அதை உணர்ந்துருக்கிறீங்க? ஆண்டவர் ஆராதிக்கிறதுனால எதிர்ப்புகள் வந்தவங்க பேசுவாங்க, தூஷிப்பாங்க, அவமானப்படுத்துவாங்க, உண்மைதான். ஆனால் அதன் மத்தியிலும் கிறிஸ்துவுக்காய் வைராக்கியமாக நிற்கிற ஒரு சந்ததியை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். அவமானப்படுத்துகிறாங்களா, தூஷிக்கிறாங்களா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. தாவீதினுடைய வாழ்க்கையிலேயே தூஷிக்கிற ஒரு சீமையை இருந்தார். தாவீதே நொந்து போய் ஓடுறாரு. ஒரு கொஞ்சம் கூட்டத்தோடு ஓடும்போது ஒரு சீமை என்கிற ஒரு மனுஷன் வந்து தூஷிக்கிறார், நீ அப்படி இப்படி. இவர் காது கேளாதவன போல் அப்படியே நடந்து போகிறார். ஒரு ராஜாவை இருந்தவர். தூஷிக்கிற சீமைகள் நம்மை சுற்றி இருக்கத்தான் செய்வார். நம்ம ஆண்டவரை பார்த்து போயிட்டே இருக்கணும். ஆமாம், நல்ல ஒரு கைத்தட்டை பார்க்க கொடுங்க பார்க்கலாம். சொல்லுங்கள், ஒரு வார்த்தை சொல்லுங்கள், ஆண்டவரை உலகத்தை நான் ஜெயிக்கணும். மாம்சத்தின் நிச்சை, கண்களின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமையாகிய இந்த உலகத்தை நான் ஜெயிக்கணும். ஆமாம். உலகம் வெறுத்து பேசலாம், காரணமின்றி நகைக்கலாம். சொல்லுங்க, உலகம் வெறுத்து பேசலாம், காரணமின்றி நகைக்கலாம். உன்னை அழைத்தவரோ உள்ளங்கையில் ஏந்துவா, உன்னை உள்ளங்கையில் ஏந்துவா, உன்னை உள்ளங்கையில் ஏந்துவா. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிங்க பார்க்கலாமே. அதில் ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 4 மற்றும் 5வது வசனத்தை நாம் இணைந்து வாசிக்க போகிறோம். ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை சாராதே. இல்லாமல் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன். அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போ. அந்த வசனத்தை வாசிக்கும்போது சிரிப்பு தான் வந்துச்சு. அதாவது இல்லாமல் போகிற உலக பொருட்களை நாம் சம்பாதிச்சு வச்சோம்னா ஒரு நாள் அது எப்படி போகுமா, அது செட்டையெல்லாம் வச்சுட்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும். அதாவது இந்த காசெல்லாம் சேர்த்து வச்சுட்டு சிலர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, காசு வருது போகுது, ஆனால் எங்கே போகுதுன்னே தெரியாது. அதுதான் ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும். அதாவது நம்ம பார்ப்போம், ஒரு பறவை பறந்து போச்சுன்னா அது எங்கே போச்சுன்னு யாராவது ட்ரேஸ் பண்ண முடியுமா? ஜிபிஎஸ்ஸை தான் மாட்டி விடணும். பறவைக்கு ஜிபிஎஸ் இல்லையே. செல்ஃபோன் இருந்துச்சுன்னா டவரை வச்சு கண்டுபிடிக்கலாம். அது ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும். செல்வத்தின் மேலே நம்முடைய இருதயத்தை வைக்கக்கூடாது, ஆண்டவர் மேலே வைக்கணும். ஆமாம். ஓ உலகம் வெறுத்து பேசலாம், காரணமின்றி நகைக்கலாம். உலகம் வெறுத்து பேசலாம், காரணமின்றி நகைக்கல. 2 கையை உயர்த்தி, உன்னை அழைத்தவரோ உள்ளங்கையில் ஏந்துவா, உன்னை உள்ளங்கையில் ஏந்துவா, உன்னை உள்ளங்கையில் ஏந்துவா. கலங்காதே கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே, கலங்காதே கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. நல்ல ஒரு கைத்தட்டி இயேசுபாவை நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாமே. முதலாவது நாம உலகத்தை ஜெயிக்கணும். மாம்சத்தின் நிச்சை, கண்களின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமையை நாம ஜெயிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். 2வது காரியம் என்ன சொன்னேன்னா மாம்சம். முதலாவது உலகம், 2வது மாம்சம். மாம்சத்தை ஜெயிக்கணும். மாம்சத்தை ஜெயிக்கணும்னா நம்முடைய சரீரம் வந்து ஆவி, ஆத்துமா, சரீரம் 3 பகுதிகளை கொண்டது. கரெக்ட் தானே? அங்கே உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். 3 பேர் ஓடி வாங்களா. வா ஜோலின், வா கேரி, வா யாராவது வா.
மேத்யூவா இல்லைண்ணா நீ யாராவது ஒரு ஆள் வா 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 ஓடி மேத்யூ உட்காந்துக்கோங்க வாங்க. சரி 3 பேர் யாராவது ஒரு ஆள் போய்க்க மக்கள் உட்காந்து கூப்பிட்றேன். இங்கே வாங்க ஓடி வாங்க, அப்படியே மேலே வாங்க, வாங்கடா. பயப்படுறாங்க பாருங்க. பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்ப்போம். ஆமாம், இவங்கெல்லாம் அடுத்த ப்ரீச்சர்ஸ். இங்கே வா மக்கள், இங்கே வா. பயப்பட மாட்டேன். நீ வந்து இங்கே வா, முன்னாடி வா. நீ இங்கே வா. இப்போ இவங்களுக்கு 3 பேருக்கு ஒரு பேர் உண்டு. ஓகே, இதுக்கு பேர் ஆவி. எல்லாரும் சொல்லுங்க, ஆவி, ஆத்துமா, சரீரம். இன்னொரு வாட்டி சொல்லுங்க, ரிவர்ஸில் சொல்லுங்க, சரீரம், ஆத்துமா, ஆவி. புரிஞ்சிச்சுல்ல? இது 3 ஒன்று. அதாவது இப்போ நான் என்ன வச்சுக்கோங்களேன், இது 3 எனக்குள்ளே இருக்குது. இப்போ நீங்கள் இந்த வெளியே பார்க்குறது இது வந்து சரீரம். இப்போ உங்கள் கூட பேசுகிறது இந்த சரீரம் கிடையாது, இதுக்குள்ளே இருந்து ஒரு ஆள் பேசிகிட்டு இருக்கிறார், அவர் தான் இந்த ஆத்துமா. இதுதான் விலையேறப்பட்டதுன்னு பைபிள் சொல்லுது. ஒரு மனிதன் உலகத்தை முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் அவனுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு லாபம் என்ன? இந்த ஆத்மா தான் விலையேறப்பட்டது. இதுதான் பரலோகத்துக்கு போகும். ஒரு மனுஷன் இறக்கும்போது இது எங்கே போகும்னா, ஒன்றும் இல்லைடா மக்களை, இந்த சரீரம் வந்து எங்கே போகும்? மண்ணுக்கு போகும். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது மண்ணுக்கு போயிடும். இந்த ஆத்மா ஒன்று பரலோகத்துக்கு போகணும், இல்லை நரகத்துக்கு போகணும். வேறு ஆப்ஷன் இல்லை. 3வது ஒரு இடம் கிடையாது. 3வது இது யார்? ஆவி. இந்த ஆவி நாம் இறக்கும்போது ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் சேர்கிறது அப்படின்னு வசனம் சொல்லுது. இது 3 சேர்ந்தது தான் ஒரு மனிதன். இப்போ ஆண்டவர் எப்படி செயல்படுவார்னா, ட்ரினிட்டியில் தான் ஆண்டவர் செயல்படுவார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. அதே போல் நமக்கு ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த 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 சரீரத்துக்கு இன்னொரு பேர் தான் என்னது? மாம்சம். சொல்லுங்க கொஞ்சம் மெதுவா. மாம்சம். இதுதான் ரொம்ப டேஞ்சரஸ். இது வந்து ரொம்ப டேஞ்சரஸ். இந்த மாம்சம் இருக்க இது வந்து ரொம்ப டேஞ்சரஸ். நமக்கு எதிரியே யாருன்னா, முதல் எதிரி இதுதான். அதுக்கு பிறகு தான் பிசாசு. பிசாசு கூட இந்த மாம்சத்துக்கு சப்போர்ட் இல்லாமல் நம்மளை தொடவே முடியாது. இந்த மாம்சம் பெர்மிஷன் கொடுக்காம பிசாசு நம்மளை அணுகவே முடியாது ஒரு தேவ பிள்ளை. இந்த மாம்சம் வந்து ரொம்ப டேஞ்சரஸ். இந்த மாம்சத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, மேக்கப் போட்டு இதை என்னெல்லாம் பியூட்டி பண்ணுறோம். இது உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நம்ம இறந்த பிறகு இந்த சரீரத்துக்கு விலை எவ்வளோ தெரியுமா? 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய்க்குள்ள. அதாவது நம்ம சரீரம் வந்து கெமிக்கல் எலமெண்ட்ஸாக மாறிடும். வாட்டர், கார்பன், இன்னொன்று என்னது, அயர்ன், இந்த மாதிரி கெமிக்கல் எலமெண்ட்ஸாக மாறும். அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு மனுஷனுடைய பாடியோட வேல்யூ எவ்வளோன்னா 500லேருந்து 1000 ருபீஸுக்கு உள்ள. இதுக்காக நம்ம வாழ்நாள் முழுவதும் லட்சக்கணக்காக செலவு பண்ணுறோம். அது வேறு விஷயம். ஓகே, இந்த 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 மாம்சம் இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப டேஞ்சரஸ். இந்த மாம்சமும் இந்த ஆவியும் இதுக்கு இடையில எப்போவுமே என்னென்னா ஃபைட். அப்படியே கையை தூக்கு, ஒரு இடி வை, இங்கே இருந்து இது இடிக்கும். இங்கே டேய் சர்ச்சுக்கு போடா எனக்கு ஜெபிக்கணும்டா. அப்போ இது இங்கே இருந்து கையை தூக்கி சொல்லு, பிரியாணின்னு சொல்லு, பிரியாணி. இது சொல்லு, பிரியாணி சாப்பிடணும். இது சொல்லணும், டேய் ஃபாஸ்டிங் பண்ணணும். இனி இடிக்கக்கூடாது, டே அவன் நேரமுள்ள விரோதத்தை முடிக்கிறான். இது இங்கேருந்து சொல்லும், எனக்கு பசிக்குது, எனக்கு வசனம் கேட்கணும். இது சொல்லும், இல்லை முடியாது, எனக்கு தூக்கமாக வருது, குறுக்கு வரைக்குது, நான் படுத்து தூங்க போகிறேன். இது சொல்ல, டே சர்ச்சில் மீட்டிங் இருக்குடா டெய்லி போடான்னு சொன்னால் இது என்ன சொல்லணும்னா, டெய்லி தான் அங்கே மீட்டிங் நடக்குது, 1000வது நாள் வேறு வரப்போகுது, இன்னுமா போகணும் அப்படின்னு இது கேட்கும். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சம் போகக்கூடாது. அந்த வசனத்தை எடுத்துருங்க பார்க்கலாமே. கலாத்தியர் 5:17. நீங்கள் எடுக்க வேண்டாம், தயவு செய்து டிஸ்பிளே பாருங்க, இல்லைனா நீங்கள் அப்படியே கமந்து அப்படியே இந்த திரைக்குள் பிரவேசிப்பீர்கள். கலாத்தியர் 5:17 டிஸ்பிளேல வரும். வாசிங்க பார்ப்போம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. இதுக்கு 2க்கு எப்போ பார்த்தாலும் ஃபைட். ஆவிக்கும் மாம்சத்துக்கு எப்போ பார்த்தாலும் ஃபைட். இது எல்லாருடைய வாழ்க்கையில், ஒரு தேவ பிள்ளையாக இருந்தால் எல்லாருடைய வாழ்க்கையிலும் டெய்லி இதை சந்திச்சு தான் ஆகணும். இந்த உள்ளே இருக்கிற இந்த போராட்டம் இருக்குது. வேர்ல்டு வாரோட பெரிய வார் உள்ளே தான் நடக்கும். இந்த சண்டை தான். இதை ஜெயிக்காமல் நாம் சர்ச்சைக்கே வர முடியாது. ஆவி ஜெயிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நாம் ஆண்டவரை தேடுவோம், தேவ சமூகத்துக்கு வருவோம், வசனம் வாசிப்போம், ஜெபிக்க முடியும். ஆனால் இந்த மாம்சம் ஜெயிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், படுத்து தூங்கிடும். இதுதான் உண்மை. இது 2க்கு எப்பவும் ஃபைட்டு. ஆனால் ஒன்று, இந்த இடையில ஒரு ஆள் இருக்கிற பார்த்தீங்களா, அப்படி எட்டிப்பார். இது ரொம்ப பாவம். இந்த ஆத்மா படுற வேதனை இருக்குது. இந்த 2 பண்ணுற சேட்டையில் இந்த ஆத்மா வந்து அப்படியே நொழிஞ்சு போயிடும். ஏன்னா இந்த ஆத்மாவுக்கு தான் ஆண்டவர் ஒரு வஸ்திரத்தை கொடுத்துருக்கிறார், ரட்சிப்பின் வஸ்திரம். இது பண்ணுற அடியில் இதோட ரட்சிப்பின் வஸ்திரம் வர அழுக்காகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த ஆத்மா ரொம்ப விளையாட பெற்றது.
சங்கீதக்காரன் தாவீது சொல்றார், என் ஆத்துமா தேவனை நோக்கி வாஞ்சிக்கிறது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உமக்காய் வாஞ்சிக்கிறது. இந்த ஆத்மாவுக்கு எப்போ என்ன தெரியுமா, எனக்கு எப்போது ஆண்டவருடைய சமூகத்தில் போவோம், எப்போது என்னுடைய இந்த ஆத்மா வந்து திருப்தி ஆகும். வசனத்தின் மேலே, ஜபத்தின் மேலே, தேவ பிரசன்னத்தின் மேலே எப்பவும் இது தாகமாக இருக்கும். ஆனால் இந்த ரெண்டும் தடுத்து இங்கே ரெண்டும் ஃபைட்டு நடக்கிறதுனால இந்த ஆத்மாவால் எதுவுமே பண்ண முடியாமல் போகும். நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்ம ரெண்டாவது ஜெயிக்க வேண்டியது இந்த மாம்சத்தை. இந்த மாம்சத்தை நாம் ஜெயிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். முதலாவது உலகத்தை ஜெயிக்கணும், மாம்சத்தை நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை கண்களை நிச்சயம். ரெண்டாவது இந்த மாம்சத்தை நாம் ஜெயிக்கணும். எப்போ பார்த்தாலும் போராட்டம். இந்த போராட்டம் பவுலுக்கு இருந்துச்சு தெரியுமா? அந்த வசனத்தை வாசிடுவோமா? ரோமரில் இருக்கு, ரோமர் 7:24. முதல்ல 7:15 போடுங்க டிஸ்பிளே. 7:15. ஓகே, 7:15 போடு. 15. ஓகே, பவுல் சொல்றார், எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதே செய்கிறேன். யார் சொல்றது? யாருன்னா பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல். அநேக நிருபங்களை எழுதினவர், புதிய ஏற்பாட்டு சபையினுடைய ஒரு பெரிய அப்போஸ்தலர் சொல்றாரு, நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதை செய்ய. நான் விரும்புகிறதுனா யார்? ஆவி வந்து விரும்புது, ஆத்மா வந்து தாகமாக இருக்குது, ஆனால் வெறுக்கிறதே செய்கிறேன். இந்த மாம்சம் வந்து அதுக்கு விடலைன்றார். இன்னொரு வசனம், அதனுடைய 24வது வசனம், நிர்பந்தமான மனுஷன் நான், யார் இந்த மரண சரீரத்தினின்று என்னை விடுதலை ஆக்குவார்? கதர்றார். அவருக்குள்ள இவ்வளவு பெரிய நிருபங்களை எழுதின அப்போஸ்தலர் கதர்றார், இந்த மாம்ச சரீரத்திலிருந்து என்னை யாருப்பா விடுதலை ஆக்குவார்? நிர்பந்தமான மனுஷன். ஏன்னா அந்த போராட்டம் வந்து அவ்வளோ கொடூரம். நான் பேசும்போது உங்களுக்கே புரியும், ஒவ்வொரு நாளும் இந்த போராட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் ஒன்று, நாம் ஜெயிக்கணும்னா இந்த ஆவி சொல்கிறத நாம் கேட்கணும். இந்த ஆவி மெதுவாக பேசண்டே வேண்டாண்டா. இன்னொன்று என்ன தெரியுமா, இந்த ஆவியில் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது இந்த நம்ம ஆவியோட கலந்துரும். நம்ம ஸ்பிரிட், மனுஷ ஆவியும் தேவனுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் ஒன்று சேர்ந்து செயல்பட ஆரம்பிப்பாங்க. அதனால தான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த ஆவி சொல்லி செய்ய முடியாததை பரிசுத்த ஆவியானவர் வரும்போது இதுக்கு பலன் வந்துடும், இந்த ஆத்மாவும் அப்படியே பலன் ஆயிரும். அப்போ இந்த மாம்சம் அப்படியே குண்டி போகும். அந்த வசனத்தை வாசிச்சிடலாமா? ரோமர் 8வது அதிகாரம் 13-14 டிஸ்பிளேல போடுங்க பார்க்கலாமே. 13-14, ரோமர் 8:13-14 டிஸ்பிளேல வருங்க, நான் வாசிக்கலாம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழைத்தால் பிழைப்பீர்கள். அடுத்த வசனம், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். இப்போ இந்த ஆவியினால, ஆவியா ஃபஸ்ட்டு நம்மளோட பேசுது, இதில் முடியாததை தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வரும்போது இது ரெண்டும் சேர்ந்து செயல்படுறதுனால இந்த மாம்சத்தின் கிரியைகளை நாம் அழிக்க முடியும். அப்போ நாம் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. நல்ல ஒரு கைத்தட்டு தட்டுங்க பார்க்கலாமே. இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் இது ரொம்ப முக்கியம். இந்த மாம்சத்தை ஜெயிப்பது தான் பெரிய போராட்டம், ரெண்டாவது போராட்டம். ஆமாம். இந்த ஆத்மாவை நாம் காக்கணும்னா, இந்த ஆத்மா பத்திரமா பரலோகத்துக்கு போய் சேரணும்னா இந்த மாம்சத்தை நாம் ஜெயிச்சு தான் ஆகணும். இந்த மாம்சம் ஒவ்வொரு நாளும் போராடும். இந்த மாம்சத்தை அடக்குவதற்காக தான் நம்ம ஃபாஸ்டிங்கே பண்ணுறோம். உபவாசம் எதற்காக என்றால் ஆண்டவரே பிரியப்படுத்த இல்லை, இந்த மாம்சத்தை அடக்கிறதுக்காக தான், மாம்சத்தை கண்ட்ரோல்குள்ளே வைக்கிறதுக்காக தான் நாம் ஃபாஸ்டிங்கே எடுக்கிறோம். இந்த ஆவியினால் நம்ம ஜெயிக்கணும். இந்த ஆவியா எதை சொல்லுதோ அதைப்படி கேட்கணும். ஆவியினால் நடத்தப்படணும். தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய ஆவியினுடைய கலந்து கொள்வார். ஆவியினால் நடத்தப்பட்டால் நமக்கு ஜெயம் உண்டு. நல்ல ஒரு கைத்தட்டு தட்டுங்க பார்க்கலாம். போகலாம். நன்றி. நல்ல ஒரு கைத்தட்டு பிள்ளைகள் கொடுங்க பார்க்கலாமே. ஹல்லேலூயா. மாம்சங்கள் சாகணுமே, என் சுயம் சாகணுமே, ஊழியம் செய்யணுமே, சாட்சியாய் வாழணுமே. சொல்லுங்க கைகளை உயர்த்தி. மாம்சங்கள் சாகணுமே, என் சுயம் சாகணுமே, ஊழியம் செய்யணுமே, சாட்சியாய். என்னை உண்மையுள்ளவன நம்பி இந்த ஊழியத்தை நீர் கொடுத்தீ, கவனமாய் நாம் நிறைவேற்றணுமே. என்னை உண்மையுள்ளவன நம்பி இந்த ஊழியத்தை நீர் கொடுத்தீ, கவனமாய் நான். ரெண்டு கைகளை உயர்த்தி கண்களை மூடி ஒரு ஜெபமாய். மாம்சங்கள் சாகணுமே, மாம்சங்கள் சாகணுமே,
என் சுயம் சாகணுமே, ஊழியம் செய்யணுமே, சாட்சியாய் வாழ். உண்மையாய் சொல்வோம், மாம்சங்கள் சாகாமப்பா, எங்கள் சுயங்கள் சுட்டரிக்கப்படுவதாக. இப்பொழுதே இந்த வசனத்தை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மாம்சங்கள் சாவதாக. In Jesus name. மாம்சங்கள் சாகணுமே, என் சுயம் எங்களை மேற்கொள்ளக்கூடாதுப்பா. ஓ சாட்சி, என்னை உண்மையுள்ளவன நம்பி, என்னை உண்மையுள்ளவன நம்பி இந்த ஊழியத்தை நீர் கொடுத்தீ. கவனமாய் நான் ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, என்னை உண்மையுள்ளவன உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. உலகத்தை ஜெயிக்க பலன், மாம்சத்தின் நிச்சயங்களை ஜெயிக்க பலன், கண்களின் நிச்சயை மேற்கொள்ள பலன், ஜீவனத்தின் பெருமையை மேற்கொள்ள பலன். எங்கள் மாம்சங்கள் சாகட்டும், சுயங்கள் சுட்டரிக்கப்படுவதாக. நல்ல ஒரு நிமிஷம் கைகளை தட்டி சொல்லுங்க, மாம்சங்கள் சாகட்டும்ப்பா. இந்த ஆவிக்குரிய போராட்டத்தில், எங்கள் ஆவிக்கு மாம்சத்துக்கு நடக்கிற போராட்டத்தில் நாங்கள் ஜெயிக்கணும், நாங்கள் ஜெயிக்கணுமே. நிர்பந்தமான மனுஷனால், நிர்பந்தமான மனுஷனால் இந்த மரண சரீரத்திலிருந்து எங்களை யார் விடுதலை ஆக்குவார் என்று பவுல் கேட்டது போல், ஒரு நாள் இந்த மாம்சத்தை களைந்து உமோடு நாங்கள் சேர்ந்து மறுரூபமாகி யுகாயுகமாய் வாழும் நாட்கள் வரும். ஓ மாம்சங்கள் சாகட்டும், நன்றி அப்பா, நன்றி அப்பா. நம்முடைய மாம்சங்கள் சுட்டரிக்கப்படணும். ஆமென். மாம்சம் சாகிறதுன்னா மரண வீட்டுக்கு போகும்போது டெட் பாடி இருக்கும் முன்னாடி. யாராவது அங்கே போயிருந்து அவங்கள புகழ்ந்து பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அவர் அப்படி, அவர் வேற லெவல். உடனே அவர் அப்படி எழுப்பி தேங்க்யூ தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு திருப்பி படுத்துருவாரா? வாய்ப்பே இல்லை. இன்னொன்று கெட்ட வார்த்தை பேசுங்க, இல்லைன்னா அடிங்க, ஏதாவது திருப்பி அடிப்பாரா? அதுதான் சாகுறது. சில இடத்துக்கு போகும்போது பிரதர் சூப்பராக பாடினீங்க பிரதர், இப்போ நமக்கு தெரியும் டேய் போடா கிருபை. ஏன்னா இன்னைக்கு அப்படி பேசுகிறவங்க தான் நாளைக்கு அவனா அப்படின்னு சொல்லுவாங்க. மனுஷங்களுடைய அப்ரிசியேஷன் நமக்கு வேண்டாம். மலையாளத்தில் ஒரு பாடலுடைய வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாதனு முள்முடி சூடிய லோகமே நீ தரும் பேர் எனக்கு எந்தின. அதாவது என் அப்பாவுக்கே முட்கிரீடத்தை கொடுத்த உலகமே நீ கொடுக்குற பேர் எனக்கு எதுக்குப்பா? அதான் என்னுடைய அர்த்தம். என் அப்பாவுக்கே சிலுவையில் அறைய வச்சாங்களே, பாவம் அறியாதவர், பாவத்தை பாராதவர், பாவத்தை செய்யாத ஒரு பரிசுத்தமுள்ள தெய்வத்தையே பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சாங்க. நம்மளை சும்மா விடுவாங்களா? விடவே மாட்டாங்க. நம்முடைய மாம்சம் சாகணும், மாம்சங்கள் சுட்டரிக்கப்படும். இது வந்து ஒவ்வொரு நாளும், இப்போ ஒரு நாள் 5 நாள் ஃபாஸ்டிங் எடுத்தால் ஒரு வாரம் ஓடுமா வண்டி, மறுபடியும் இந்த மாம்சம் தலை தூக்கிடும். ஒரு நாளும் தூக்கவே கூடாது. மாம்சம் சுட்டரிக்கப்படும். நான் என்கிற பெருமைகள் மாறணும். நான் இல்லைன்னா யாரும் நடக்காது. தேவ சமூகத்தில், தேவ ராஜ்யத்தில் நான் என்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. நான் பாடுறது எப்படி தெரியுமா, நான் பிரசங்கம் பண்ணுறது எப்படி தெரியுமா, நான் ஆராதனை, நான் ஜபிச்சா என்ன ஒன்றுமே இல்லை. கிருபை. ஆண்டவர் ஒரு ஆளை தள்ளினா 1000 பேரை எழுப்புவார். பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, தாவீதை சவுலை தள்ளி யாரை ஏற்படுத்தினார்னா தாவீதை ஏற்படுத்தினார். ஆண்டவர் எப்போதுமே பெட்டர் பர்சனை வச்சு தான் ரீப்ளேஸே பண்ணுவார். அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தெய்வம். ஆமாம். நல்ல ஒரு கைத்தட்டு தட்டுங்க பார்க்கலாம். ஏசுப்பாவுக்கு நம்முடைய மாம்சங்கள் சாகட்டும். அப்போ முதலாவது நாம் ஜெயிக்க வேண்டியது உலகத்தை. உலகத்தில் மாம்சத்தின் நிச்சை, கண்களின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமையை நாம் ஜெயிக்கணும். 2வது மாம்சத்தை நாம் ஜெயிக்கணும். நம்முடைய மாம்சத்தை நாம் ஜெயிக்கணும். இதனால் தேவனுடைய ஆவினால் நாம் மாம்சத்தை ஜெயிப்போம். அப்பொழுது நமக்கு ஜீவன் உண்டாகும், நமக்கு நன்மை உண்டாகும், நாம் ஜெயம் பெறுகிறவர்களாய் வாழ்வோம். ஆமாம். இனி ஒன்றை கூட சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 3வது காரியம் என்ன சொன்னேன்? பிசாசு. உலகம், மாமிசம், பிசாசு. 3வது ஒன்றை நாம் ஜெயிக்கணும், அது பிசாசு. நமக்கு எதிராளி யாருன்னா பிசாசு தான் நமக்கு எதிராளி. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு எதிராளியே பிசாசு தான். 1 பேதுரு 5:8 இணைந்து வாசிக்க போகிறோம். 1 பேதுரு எழுதின நிருபத்தினுடைய 5வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் இணைந்து வாசிக்கலாம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இங்கே பேதுரு என்ன எழுதுறான்னா, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். விழித்திருங்கள்னா எப்போவுமே தூங்கவே கூடாது, 24/7 அப்படியே பார்த்துட்டு இருக்கணும்னு இல்லை அர்த்தம். பி அலர்ட். அதாவது இப்போ நம்ம கையில் ஒரு கொசு கடிக்குதுன்னா நமக்கு தெரியும், உடனே கை போய் அடிச்சிடும். காலில் ஒரு எறும்பு கடிக்குதுன்னா நமக்கு தெரியும், டக்குன்னு அதை மிதிச்சிடுவோம். அலர்ட்டாக இருப்போம் நம்ம. அதுதான் பி அலர்ட். விழித்திருங்கள்னா அதான் பி அலர்ட். எந்த நேரத்துலையும் வருவான் பிசாசு. வந்து ரொம்ப தந்திரசாலி, தந்திரமாக வருவான். நய வசனிப்பினால வந்து நம்மளை வஞ்சிக்க பார்ப்பான். அவனுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏதேன் தோட்டத்தில் ஏவாளை எப்படி தெரியுமா வஞ்சிச்சான்? நய வசனிப்பினால். தனிமையாக இருக்கும்போது நய வசனிப்பினால
ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறான்னா அப்படி இல்லையே அப்படின்னு கூலாக பேசி தந்திரமாய் அவனுடைய வலையில் சிக்க வச்சிடும். பிசாசு ரொம்ப தந்திரசாலி. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இயேசுவையே பிசாசு சோதிச்சான். எத்தனை வாட்டி சோதிச்சான் தெரியுமா? 3 வாட்டி. அதை எடுங்க பார்க்கலாமே. மத்தேயு 4வது அதிகாரம் 1 முதல் 15 வரை உள்ள வசனத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது. லூக்காவிலையும் இருக்குது, ஆனால் நம்ம மத்தேயுலேருந்து ஃபஸ்ட் பார்க்கணும். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1லிருந்து 11 உள்ள வசனங்களை ஒவ்வொன்றா நாம் வாசிக்க போகிறோம். முதலாவது வசனம் 3 நாம் வாசிப்போம். 3வது வசனம், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும். 4வது வசனம், அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. என்ன கவனிங்க. இப்போது இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருக்கிறார். எங்கன்னா வனாந்திரத்தில் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி முடிக்கிறாரு. அப்போ யார் நிற்கிறாருன்னா சோதனைக்காரனா யாருன்னா பிசாசு நின்று சொல்கிறான், நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி செய்யும். இப்போ நம்மக்கிட்ட என்கிட்ட சொன்னால் அப்பம் ஆகணும், நான் பரோட்டாவை மாற்றிருப்பேன். பரோட்டாவை மாற்றி ஆமாம் பீஃபையும் அப்படியே வர வச்சு சாப்பிட்ருப்பேன். நம்ம பவரை காமிக்கிறதுக்காக. ஆனால் ஆண்டவர் வசனத்தினால அவனை ஜெயிச்சிட்டேன். முதல் சோதனை பாருங்கள், பசியாக இருக்கிறார். 40 நாள் சாப்பிடாத ஒரு ஆளுக்கு பசிக்காது. நம்ம ரூட்டில் தான் பிசாசு வருவான். அதாவது நம்ம டிசைர்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம ஆசை உள்ளத்துக்குள்ள, அதை வச்சு பிசாசு நம்மளை மேற்கொள்ள பார்ப்போம். ரொம்ப தந்திரசாலி. இப்போ இயேசுவையே சோதிச்சான். இயேசு ஏன் தெரியுமா பிசாசு சோதிச்சான்? இயேசு எதுக்கு பிசாசு சோதிக்கணும்? அந்த 3 சோதனையில அவன் தொடங்குற வார்த்தை என்ன தெரியுமா? நீர் தேவனுடைய குமாரனே ஆனான். பிசாசுக்கு அது ஒரு கன்ஃபியூஷன். இவர் உண்மையிலே தேவனுடைய குமாரனா? ஏன்னா இவர் ஞானஸ்நானம் பெற்று கரையறின உடனே வானம் திறக்கப்பட்டது. அங்கேருந்து ஒரு சவுண்டு வந்துச்சு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர்கள் பிரியமாக இருக்கிறார். அப்பத்திலிருந்தே பிசாசு வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறான். எப்படா சோதிக்கலாம். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் கல்லுகள் அப்பம். ஆண்டவருக்கு அப்போ நிரூபிச்சிருக்கார், சிம்பிள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். போயிட்டு அடுத்த இடத்துல கொண்டு போகிறான். எங்கே தெரியுமா? தேவாலயத்தின் உப்பரிகையில். எத்தனாவது வசனம்? 5வது வசனம். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலய துப்பரிகையின் மேல் நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்களா என்பதை எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறது என்ன. இங்கே பிசாசு பாருங்களேன், ஆண்டவருடைய ரூட்டில் வர்றார். ஆண்டவர் வேத வசனத்துங்களெல்லாம் வேத வசனத்தை அவருக்கு தெரியாத வேத வசனமா, ஆண்டவருக்கு தெரியாத வேத வசனமா? பிசாசு வசனத்தை சொல்லி வரான் உள்ள. இப்படி எழுதியிருக்கிறது, இப்படி எழுதியிருக்கு. ஆண்டவர் சொல்கிறார், இப்படியும் எழுதியிருக்கிறது. அப்படியே கம்மன்னு போயிட்டார். 2வது சோதனை தேவாலயத்தின் உப்பரிகையில கொண்டு விட்டு சோதிக்கிறான். அங்கேயும் நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். 3வது ஒரு சோதனை அதே மத்தேயு 4:8வது வசனத்தில் இருக்கிறது. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். இயேசு இந்த 3 சோதனையையும் வசனத்தினால ஜெயித்தார். நாம் பிசாசின் சோதனையை ஜெயிக்கணும்னா வசனத்தினால ஜெயிக்கலாம். இன்னொன்று தேவனுடைய அதிகாரத்தினால. அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னார், அது அதிகாரம். மிச்சது எல்லாமே வசனம். வசனத்தினாலும் அதிகாரத்தினாலையும் சாத்தானை நாம் மேற்கொள்ளணும். ஆமாம், இந்த 3 சோதனையை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, முதல் சோதனை எங்கன்னா வனாந்திரத்தில். இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யணும்னு வனாந்திரத்தில் ஃபாஸ்டிங் முடிச்சு அது ஃப்ரெஷ்ஷாக அங்கே சோதிக்கிறான். 2வதுங்க தேவாலயத்தின் உப்பரிகையில், ஆலயத்தில். 3வது உயரமான மலையில். என்ன அர்த்தம்னா, முதலாவது தனிமையிலையும் சோதிப்பான் பிசாசு. 2வது கூட்டத்தில், தேவாலயத்தில் கூட்டம் இருக்கும், அங்கேயும் சோதிப்பான். அதாவது நம்முடைய பரிசுத்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சோதனை வரும். 3வது நாம் உயரத்தில் இருக்கும்போது நம்மளை உயர்த்தி வச்சுட்டு அங்கே வச்சு ஒரு சோதனையை தருவோம். அப்போ என்னென்னா, விழுந்தால் நம்ம மட்டும் விழ மாட்டோம், ஒரு கூட்டமே விழும். நம்மளை பின்பற்ற ஒரு கூட்டமே விழும். அதற்காகவே சில நேரத்தில் சத்துருவே நம்மளை உயர்த்துவோம். கண்ணுக்கு கண்டபடி இது எல்லாத்தையும் தந்து உலகத்தின் செல்வத்தில் மயங்க வச்சு நம்மளை உயர்த்தி வச்சுட்டு அங்கேருந்து தள்ள பார்ப்பான். இந்த 3 பிசாசின் சோதனைகளை இயேசு ஜெயித்தார். அதே போல் நாமும் பிசாசை ஜெயிக்கணும். நல்ல ஒரு கைத்தட்டு. ஹல்லேலூயா. பிசாசை ஜெயிக்க வேண்டிய தேவ பலத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. லூக்கா அதனுடைய 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். இதே சோதனை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் ரொம்ப நல்லா இருக்கு. லூக்கா 4:13வது வசனம். பிசாசானவன் சோதனையெல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். அடுத்த வசனம்,
பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. அதாவது சில காலம் சத்ரு அவரை விட்டு விலகி போனான். அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, சில காலம் பிசாசு தேவனை விட்டு விலகி போனான். இந்த வார்த்தையை இன்னைக்கு நான் உங்களுக்கு பேசுகிறேன். சில காலம் சத்ரு நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பானாக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்முடைய எல்கைகளை விட்டு சத்ரு விலகி இருப்பானாக. நம்முடைய சிந்தனைகளை விட்டு சத்ரு விலகி இருப்பானாக. எப்போ தெரியுமா? அவன் கொண்டு வர சோதனையை ஜெயிச்சிட்டோன்னு வைங்க, சத்ரு நம்மளை விட்டு ஓடி போவான். சில காலம் நம்மை தொடவே முடியாது. நல்லா நம்புறவங்க கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. சில காலம் சத்ரு நம்மை விட்டு ஓடி போவான். சத்ரு நம்முடைய எல்லைகளிலே பிரவேசிக்க முடியாமல் கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுது, அதன் பிறகு அவருடைய கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று. இயேசு ஃபாஸ்டிங் முடிச்சு இந்த சோதனையை ஜெயிச்சிட்டாரு. அதுக்கு பிறகு அவருடைய ஊழியம் ஆரம்பிக்குது. வல்லமையாக அவர் பயன்படுறாரு. அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிட்டு. நாம் பயன்படணும்னா, நம்ம 4 பேருக்கு பிரயோஜனமாக இருக்கணும்னா, சில சோதனைகளை நாம் ஜெயிச்சு தான் ஆக வேண்டும். உலகம், மாமிசம், பிசாசு, இந்த 3ஐயும் நாம் ஜெயிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். நம்ம வாசித்த வசனத்தை நம்ம திருப்பி வாசிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். இணைந்து வாசிக்கலாம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுதுது. யார் ஜெயம் கொள்ளுகிறவர்கள்? எதையெல்லாம் ஜெயிக்கணும்? 3 காரியம் சொல்லுங்க பார்க்கலாமே. மாம்சம், உலகம், மாம்சம், பிசாசு. உலகத்தில் இதெல்லாம் இருக்கும் தெரியுமா? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதை ஜெயிக்கணும். 2வது மாம்சத்தை ஜெயிக்கணும். ஆவியும் மாம்சமும் போராடும். ஆத்துமாவை காக்கணும்னா ஆவினால் நடத்தப்படணும். தேவனுடைய ஆவினால் நடத்தப்பட்டால் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவோம். 3வது பிசாசை ஜெயிக்கணும். பிசாசு தந்திரமாய் நயவசனிப்பாய் நம்மை விழத்தள்ள பார்ப்பான். பிசாசுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. பிசாசுலேருந்து நாம் ஜெயம் கொள்ளணும். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் அப்படின்னு எழுதியிருக்கு. ஜீவ விருட்சத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அதனுடைய இலைகள் ஆரோக்கியத்திற்கு எதுவானவைகள் அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷம் 22:2 நினைக்கிறேன். அது சொல்லுது, அதன் இலைகள் ஆரோக்கியத்திற்கு எதுவானவைகள். ஆதியாகமத்தில் இந்த ஏதேன் தோட்டத்தின் நடுவில் இந்த ஜீவ விருட்சமும் இருந்துச்சு. ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும்தான் மனுஷன் புசித்தான். ஆனால் இந்த ஜீவ விருட்சத்தை புசிச்சிருந்தா அன்னைக்கு சாவே இருந்திருக்கா. ஆண்டவர் அதில் சொல்லுவார், இனி இந்த ஜீவ விருட்சத்தை அவன் பறித்து புசிச்சு என்றென்றைக்கும் சாகாமல் இருக்கும்படி செய்யக்கூடாதுன்னு தான் அதுக்கு காவலை வச்சார். அப்போ ஜீவ விருட்சத்தின் கனி எதற்குன்னா, இனிமேல் சாவாமல் இருக்காது. நம்ம பரலோகத்தில் போய் நித்தியமாய் அப்பாவோடு வாழ்வதற்காக அந்த கனியை அவர் நமக்கு புசிக்க கொடுப்பார். ஆமாம். இன்னும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அநேக வசனங்கள் இருக்கிறது. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். பிதா முன்பாகவும் தூதர்கள் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கப்படுவேன். அவனை ஆலயத்திற்கு தூணாக்குவேன். என்னுடைய சிங்காசனத்தில் உட்கார வைப்பேன் அப்படின்னு எல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த பாக்கியம் எல்லாம் யாருக்குன்னா, இந்த 3ஐயும் ஜெயிக்கிறவர்களுக்கு. உலகம், மாமிசம், பிசாஸ், இந்த 3ஐயும் நாம் ஜெயித்து ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? கண்களை மூடி நாம கொஞ்சம்